முக்கிய செய்திகள். விமானங்கள் ரத்து குறித்து விளக்கமளிக்குமாறு இண்டிகோ நிறுவனத்திற்கு நோட்டீஸ். அரசு உத்தரவிட்டும் கட்டணத்தை திருப்பித் தரவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. பணி நேரத்திற்கு பிறகு அலுவலக அழைப்புகளுக்கு பதிலளிக்க தேவையில்லை. நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதா கொண்டு வந்தார் சுப்ரியா சுலே. வணக்கம். இண்டிகோ விமானங்கள் ரத்தானதற்கு அந்த நிறுவனமே முழு பொறுப்பு என குற்றம் சாட்டியுள்ள விமான போக்குவரத்து இயக்ககம் இது குறித்து 24 மணி நேரத்திற்குள் விளக்கமளிக்குமாறு அந்நிறுவன தலைமை செயல் அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ நாள்தோறும் சுமார் 2300 விமானங்களை இயக்கி வருகிறது. இந்நிலையில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அண்மையில் அறிமுகப்படுத்திய விமானிகளின் பணி நேரம் மற்றும் ஓய்வு நேரம் தொடர்பான புதிய விதிமுறைகளால் போதிய விமானிகள் இல்லாமல் இண்டிகோ நிறுவனம் விமானங்களை இயக்குவதில் சிக்கல்களை சந்தித்தது. இதனால் கடந்த 5 நாட்களாக அதன் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்றும் 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளானார்கள். சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஜெய்ப்பூர், ஹைதராபாத், திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் விமான நிலையங்களில் குவிந்த அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர். கவர்மெண்ட் சர்வன் நாளையோடு எனக்கு லீவு முடியுது. அப்போ நான் அதுக்கு போகணும். போயிட்டு நான் திரும்ப டியூட்டி அஷ்யூம் பண்ணணும். அதுதான் எனக்குள்ள பிரச்சனை. இப்போ எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இந்த சிக்கலை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மற்ற விமான நிறுவனங்கள் கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியதால் பயணிகள் அதிர்ந்து போனார்கள். இதனால் புகார்கள் குவிந்த நிலையில் களமிறங்கிய மத்திய அரசு உள்நாட்டு விமானங்களுக்கு 7500 முதல் 18,000 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அனைத்து விமான நிறுவனங்களும் இந்த கட்டண உச்சவரம்பை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் நிலைமை சீராகும் வரை இது அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசரமாக பயணம் செய்ய வேண்டியவர்களை நிதி நெருக்கடிக்கு ஆளாக்காமல் இருப்பதை உறுதி செய்யவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய அரசு இதுவரை ரத்து செய்யப்பட்ட விமான சேவைகளுக்கான கட்டணங்களை இன்றிரவு 8 மணிக்குள் முழுமையாக திருப்பி அளிக்க உத்தரவிட்டுள்ளது. மீறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் எச்சரித்திருந்த நிலையில் இண்டிகோ நிறுவனம் கட்டணத்தை முழுமையாக திருப்பி தரவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். ஃப்ளைட் அவங்க நேற்று அவங்களே கேன்சல் பண்ணிட்டு எங்களுக்கு அமௌண்ட் டிடக்ட் பண்றோம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஃப்ளைட் கேன்சல் பண்ணா அவங்க தானே ஃபுல் அமௌண்ட் தானே ரீஃபண்ட் தரணும். மெயிலில் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு மெசேஜில் உங்களுக்கு 8,000 டிக்கெட் அமௌண்ட் டிடக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன கேட்கலாம். ரத்தான விமானங்கள் இயக்கப்படுமா இல்லையா என்ற விவரத்தை கூட சொல்லாமல் இண்டிகோ நிறுவன ஊழியர்கள் அலைக்கழிப்பதாக பயணிகள் புகார் கூறினர். இதனிடையே சென்னையில் இருந்து திருவனந்தபுரம், பெங்களூரு, நாகர்கோவில், ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை, நெல்லை நகரங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த குளறுபடிக்கு இண்டிகோ நிறுவனமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ள விமான போக்குவரத்து இயக்ககம் 24 மணி நேரத்திற்குள் விளக்கமளிக்குமாறு அதன் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பர்ட்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சரியான திட்டமிடல் இல்லாததே இப்பிரச்சினைக்கு காரணம் என கூறியுள்ள விமான போக்குவரத்து இயக்ககம் உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. பணி நேரத்திற்கு பிறகு அலுவலக அழைப்புகளுக்கு பதிலளிக்க தேவையில்லை என்ற தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்த தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணி எம்பி திருமதி சுப்ரியா சுலே தாக்கல் செய்துள்ள ஊழியர்களின் நலன் சார்ந்த இந்த மசோதா பணி நேரத்திற்கு பிறகும் அலுவலகங்களிலிருந்து பெறப்படும் வேலை தொடர்பான அழைப்புகள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளது. அலுவலகங்களிலோ பணியிடங்களிலோ வேலை முடிந்து வீட்டுக்கு சென்ற பிறகும் அல்லது விடுமுறை நாட்களிலும் கூட பணி தொடர்பான அழைப்புகளால் ஊழியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவது சமீப காலமாக அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்த நிலையில் அதற்கு தீர்வு காணும் விதமாக இந்த தனிநபர் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. இது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட வேண்டும். பிறகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் ஒப்புதல் பெற்று சட்டமாக்கப்படும். எனினும் இத்தகைய தனிநபர் மசோதாக்கள் பெரும்பாலும் மத்திய அரசின் விளக்கத்திற்கு பிறகு திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும். இதேபோல தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு வழங்க கோரி விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூரும் தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்துள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டிருக்கும் நிலையில் உக்ரைனில் இளைய தலைமுறையினரின் கல்விக்கு பாதிப்பு ஏற்படாதபடி சுரங்க பள்ளிகள் நடைபெற்று வருகின்றன. ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைன் நாட்டோ கூட்டமைப்பில் இணைய முடிவு செய்ததை தொடர்ந்து அதை தடுக்க அந்நாட்டின் மீது தாக்குதலை தொடங்கியது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கிய இந்த போர் 4ஆம் ஆண்டை நெருங்கியுள்ள நிலையில் தொடரும் ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைனின் மொத்த வாழ்க்கையும் நிலைகுலைந்து போயிருக்கிறது. போரால்
உருக்குலைந்து கிடக்கும் கட்டட குவியல்களில் உக்ரைனின் எதிர்கால தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டிய 2600 பள்ளிக்கூடங்களும் அடக்கம். கல்வி மைய கட்டடங்கள் நொறுங்கி கிடப்பது போல் குழந்தைகளின் எதிர்காலமும் முடங்கிவிடாமல் தடுக்க உக்ரைன் அரசு சுரங்க பள்ளிகளை நடத்தி வருகிறது. நிலத்தின் அடியில் அமைக்கப்பட்ட சின்னஞ்சிறு இடங்களில் இந்த பள்ளிக்கூடங்கள் சுருங்கி போனாலும் மாணவர்களின் கல்வி பயணம் நிற்காமல் தொடர்கிறது. மாத கணக்கில் நீடிக்கும் போரினால் பள்ளிப்பிராய சந்தோஷங்கள் அனைத்தையும் இழந்துள்ள குழந்தைகள் அவற்றுக்காக ஏங்குகின்றன. போர் முடியும் நாளை நோக்கி எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. ஆனாலும் யுத்த களத்தில் தங்கள் நாட்டு வீரர்கள் பாதுகாப்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதே உக்ரைன் குழந்தைகளின் வேண்டுதல்களாக உள்ளன. குண்டுவீச்சில் பள்ளி கட்டடங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம், மின்சாரம் துண்டிப்பு, திடீரென ஒலிக்கும் எச்சரிக்கை சைரன்கள், தொடரும் ஏவுகணை வீச்சுகள் ஆகியவற்றின் நடுவே உக்ரைன் குழந்தைகள் தங்கள் கல்வியை விட்டுவிடாமல் தொடர்கின்றனர். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலம் கல்வி வழங்கப்படுகிறது. 3.5 ஆண்டுகால கொடூர யுத்தம் நாடு முழுவதும் உள்ள 53 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு கல்வியை மட்டுமின்றி எதிர்காலம் குறித்த நம்பிக்கையையும் மன உறுதியையும் உளவியல் புரிதலுடன் விதைக்கும் மகத்தான பணியை உக்ரைன் சுரங்கப்பள்ளி ஆசிரியர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். பாமக தலைவராக திரு அன்புமணியை தலைவராக தேர்தல் ஆணையம் ஏற்றது செல்லாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் கட்சி தலைவருமாகிய திரு அன்புமணி ஆகியோரிடையே வெடித்த மோதல் உச்சக்கட்டத்தை எட்டி வருகிறது. இதையடுத்து பாமகவுக்கு உரிமை கோரியும் மாம்பழம் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க கோரியும் தேர்தல் ஆணையத்திற்கு திரு ராமதாஸ் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தங்களிடம் உள்ள பதிவுகளின் அடிப்படையில் பாமக நிர்வாகிகளின் பதவிக்காலம் வரும் 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை செல்லும் என்பதால் பாமக தலைவராக திரு அன்புமணி நீடிப்பதாக தெரிவித்தது. ஆனால் திரு அன்புமணி போலியான ஆவணங்களை தாக்கல் செய்திருப்பதாக கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கிய டெல்லி உயர்நீதிமன்றம் திரு அன்புமணியை பாமக தலைவராக அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமில்லை என்று தெரிவித்ததாக திரு ராமதாஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்புமணியை தலைவர் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாததால் அன்புமணி இனி தலைவராக தொடர முடியாது. எனவே இன்று முதல் டாக்டர் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று போலியான ஆவணத்தை கொடுத்து தேர்தல் ஆணையம் வாயிலாக சகாயம் பெற்றது தவறு என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதால் அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாகவே அதை அனுமானிக்க வேண்டும். அவர் தலைவராக இல்லை. டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் மாம்பழம் சின்னம் இருவருக்கும் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளதாக பாமக எம்எல்ஏ திரு ஜி.கே. மணி தெரிவித்தார். இந்நிலையில் டாக்டர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் பாமகவுக்கு அங்கீகாரம் இல்லாததால் தேவை ஏற்படின் நீதிமன்றத்தை அணுகலாம் என்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 46 ஆண்டுகாலம் உழைத்து 96,000 கிராமங்களுக்கு சென்று கட்சியை வளர்த்ததுடன் திரு அன்புமணி உள்ளிட்டோரை மத்திய அமைச்சராகவும் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் வெற்றி பெற செய்த தம்மிடமிருந்து கட்சியை பறிக்க நடந்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ONGC தளவாடங்களை சேதப்படுத்திய வழக்கில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு PR பாண்டியன் உட்பட 2 பேருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திருவாரூர் மாவட்டம் காரியமங்கலம் பகுதியில் ONGC நிறுவனத்தின் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து எண்ணெய் எடுக்கும் பணிகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக திரு PR பாண்டியன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ONGC தளவாடங்களை சேதப்படுத்தியதாக கூறி அந்நிறுவனம் சார்பில் திரு PR பாண்டியன், அப்போதைய விக்கிரபாண்டியபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் உட்பட 22 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அப்போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததற்காக திரு PR பாண்டியனுக்கும் திரு செல்வராஜுக்கும் தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி திரு சரத்ராஜ் உத்தரவிட்டார். PR பாண்டியனும் 2வது குற்றவாளியாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராஜ் என்பவரும் குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டு அவங்களுக்கு தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டோம். PR பாண்டியனுக்கு 13,000 ரூபா அபராதமும் ஏ.டு செல்வராஜுக்கு 13,500 ரூபா அபராதமும் விதிக்கப்பட்டது. தீர்ப்பை தொடர்ந்து திரு PR பாண்டியன், திரு செல்வராஜ் ஆகியோரை காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 20 பேரில் 2 விசாரணை காலத்திலேயே உயிரிழந்துவிட்ட நிலையில் மற்ற 18 பேரை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நியாயமான விதிகளின் கீழ் இந்த ஒப்பந்தம் அமைய வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாக கூறினார்.
நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைப்பதற்கே முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்ற அவர் உச்சநீதிமன்றம் சாமானிய மக்களுடையது என்றார். நிலுவையில் உள்ள வழக்குகளை முன்கூட்டியே தீர்ப்பதன் அடிப்படையில் தேசிய நீதித்துறை கொள்கை இருக்கும் என்றும் திரு சூரியகாந்த் கூறினார். குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் பயன்பாட்டுக்கு வரும் என இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்தை 2040ஆம் ஆண்டிற்குள் இந்தியா செய்து முடிக்கும் என்று கூறினார். அடுத்த 3 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் ராக்கெட்டுகள் ஏவப்படும் என்றும் திரு நாராயணன் தெரிவித்தார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்களை கொண்டு செல்லும் கப்பலை சென்னை துறைமுகத்தில் இருந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழி அனுப்பி வைத்தார். புயலால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டவருக்கு அத்தியாவசியமான உதவிப் பொருட்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு அனுப்பும் என அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக 1,77,800 ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரை, பருப்பு, பால் பொருட்கள், புடவை, வேட்டி, துண்டு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. நிவாரணப் பொருட்களை அனுப்பிய முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் செந்தில் தொண்டைமான், உடைமை இழந்து உயிரை காப்பாற்ற இலங்கை மக்கள் போராடும் நேரத்தில் இது பேருதவியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு மேலும் வித்திடும் வகையில் மதுரை மேலமடை சந்திப்பு சாலையில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருநகர் மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அந்த மேம்பாலத்தை இன்று அவர் திறந்து வைக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் காவி தீபம் ஏற்றப்படக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளதாக அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். திராவிட மக்கள் ஆன்மீகத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒரு தீயை உருவாக்க நினைக்கிற அந்த முயற்சியை முறியடித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே கார்த்திகை தீபமாக எரிய வேண்டிய அந்த தீபம் காவி தீபமாக மாறிவிடக்கூடாது என்பதில் தமிழக அரசு கவனமாக இருக்கிறது. சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு எடுத்துக்காட்டாக திகழும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கலிங்கப்பட்டிக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது வழங்கியதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த பல ஆண்டுகளாக தமது கிராமத்தில் சிறு பிணக்கோ சாதி மத மோதலோ ஏற்பட்டதில்லை என குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஒரு விவசாயி கூட விடுபடாமல் நிவாரணம் வழங்கும் வகையில் கணக்கெடுக்கும் பணி கிராமம் கிராமமாக முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திருமதி வித்யா தெரிவித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபாகரன், மாநில குழு கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி தொடர் வேலைநிறுத்தம் நடைபெறும் என்றார். 2026ஆம் தேதி காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்த இருக்கிறது. அந்த வேலைநிறுத்தத்திற்கு ஆயத்தமாக டிசம்பர் 27ஆம் தேதி அன்று போராட்ட ஆயத்த மாநாடு மாவட்ட தலைநகரங்களிலே நடக்கிறது. புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வரும் 12ஆம் தேதிக்குள் மகளிர் உரிமைத் தொகை வரவில்லை என்றால் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். உரிமைத் தொகை கோரி 29 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக தெரிவித்த அவர், தகுதி இருந்தும் உரிமைத் தொகை கிடைக்கவில்லை எனில் மேல்முறையீட்டில் மீண்டும் சேர்க்க வாய்ப்புள்ளதாக கூறினார். அரியலூர் மாவட்டம் ஆதனூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அருகில் உள்ள ஏரியில் தென்பட்ட முதலையை கண்ட கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 7 ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த ஏரிக்கு கொள்ளிடம் ஆற்றில் இருந்து மருதையாறு வழியாக முதலை வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே விவசாய நிலங்களில் புகுந்த காட்டுப்பன்றிகளை பிடித்து மீண்டும் வனப்பகுதியில் விட சென்றவர்களுக்கு அபராதம் விதித்த வனத்துறை அலுவலரை கண்டித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கலூர் கிராமத்திற்குள் வந்த 3 காட்டுப்பன்றிகளை விவசாயிகள் பிடித்து ஆட்டோவில் ஏற்றி சென்றபோது ஆசனூர் வனத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி 40,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். வரும் 25ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 26ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையம் உதகை மற்றும் குன்னூர் உதகை இடையே சிறப்பு மலை ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல், குடியரசு தினம் போன்ற விடுமுறை நாட்களிலும் வார இறுதி நாட்களிலும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையை சேர்ந்த கீர்த்தனா உட்பட 3 பிரிவுகளில் இந்திய அணி தங்கம் வென்று அசத்தியுள்ளது. 7வது உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி மாலத்தீவில் உள்ள மாலே நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த 150 வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர்.
மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடந்த இறுதி ஆட்டத்தில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சென்னை காசிமேட்டை சேர்ந்த கீர்த்தனா மாலத்தீவின் ஐஷாத் ஃபியானஸை 2-0 என்ற நேர்செட்களில் தோற்கடித்து தங்கம் வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் காசிமா மாலத்தீவின் அமினாத் விதாத்தை தோற்கடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மித்ரா காஜல்குமாரி இணை மாலத்தீவின் நஹீபா ரயானா இணையை 2-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்று அசத்தினர். உலக கேரம் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த கீர்த்தனா உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியுள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடந்த இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி 47.5 ஓவர்களில் 270 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் டிகாக் 106 ரன்களும் பவுமா 48 ரன்களும் சேர்த்தனர். பின்னர் பேட் செய்த இந்திய அணிக்கு ரோஹித் ஜெய்ஸ்வால் இணை முதல் விக்கெட்டுக்கு 155 ரன்கள் சேர்த்து சிறப்பான தொடக்கம் தந்தனர். ரோஹித் சர்மா 75 ரன்களில் ஆட்டமிழந்தாலும் மறுமுனையில் ஜெய்ஸ்வால் ஒருநாள் போட்டியில் முதல் சதத்தை பூர்த்தி செய்து 116 ரன்கள் குவித்தார். அதிரடி காட்டிய விராட் 45 பந்துகளில் 65 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் 61 பந்துகளை மிச்சம் வைத்து இலக்கை எட்டிய இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. மீண்டும் முக்கிய செய்திகள். இண்டிகோ விமானங்கள் ரத்தானது தொடர்பாக 24 மணி நேரத்திற்குள் விளக்கமளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. பணி நேரத்திற்கு பிறகு அலுவலக அழைப்புகளுக்கு பதிலளிக்க தேவையில்லை என்ற தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கோவா கேளிக்கை விடுதியில் சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட தீ விபத்தில் உணவக ஊழியர்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட 23 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.